நாம ஏன் இன்னும் ஸ்டார்ஸ்க்குலாம் போல? ஏன்னா நம்ம யூனிவர்ஸ்ல ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கு. நினைச்சு பாருங்க, சில நாள்ல ஒரு கேலக்சிய கடக்கிறது. ஆனா நிஜத்துல லைட்டோட ஸ்பீடு தான் பெரிய தடை. இதுக்கு காரணம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவரோட தியரி படி இது பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான விதி. ஆமா, ஒளியோட வேகம் தான் இந்த பிரபஞ்சத்தோட அல்டிமேட் ஸ்பீட் லிமிட். இதை யாருமே பிரேக் பண்ண முடியாது. நீங்க லைட் ஸ்பீட நெருங்க நெருங்க ரொம்ப விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். அதனால பயணம் பண்ணவே முடியாது. அப்படி என்ன தடைகள்? நம்ம யூனிவர்ஸ் நம்மள வேணுனே தடுக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல உங்க மாஸ். நீங்க வேகமாக போக போக உங்க நிறை பயங்கரமா அதிகமாகும். கிட்டத்தட்ட இன்ஃபினிட் மாஸ் ஆகிடும். அப்போ இன்ஃபினிட் மாஸ் இருக்கிற ஒரு பொருளை தள்ளுறதுக்கு இன்ஃபினிட் எனர்ஜி தேவைப்படும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. டைம். உங்க கடிகாரம் ரொம்ப மெதுவா ஓட ஆரம்பிச்சிடும். நீங்க விட்டுட்டு வந்தவங்களுக்கு வருஷக்கணக்கா ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு சில நிமிஷம் தான் ஆன மாதிரி இருக்கும். சரி, இந்த விதியை பிரேக் பண்ண முடியாது. ஆனா இத வளைக்க முடியுமா? இங்கேதான் வார்ப் டிரைவ் வருது. ஸ்டார் ட்ரெக்கோட ஐடியாவே இதுதான். ஷிப்பை நகர்த்தாதீங்க, ஷிப்பை சுத்தி இருக்கிற ஸ்பேஸை நகர்த்துங்க. ஒரு வார்ப் ஃபீல்டு, அது முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ சுருக்கி பின்னாடி இருக்கிறத விரிவடைய வைக்கும். அந்த வார்ப் பபிளுக்குள்ள ஷிப் அசையாம அப்படியே நிக்கும். அதனால மாஸ் அதிகமாகிற பிரச்சனையே இல்ல. அப்போ ஷிப் ஃபாஸ்டா போகல, அத சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் பபிள் தான் வேகமா நகருது. இதனால பிசிக்ஸ் விதிகளை மீறாமலேயே லைட்டை விட வேகமா ஒரு இடத்துக்கு போக முடியும்.